Hello friends, welcome to Lia Lifestyle channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரெட் கலர்ல இருக்க subscribe பண்ண press பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற நியூ வீடியோஸ் notifications வரும். வாங்க இன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாட்டுக்கோழி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரத்துல வந்து நாட்டுக்கோழியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். இப்போ நாட்டுக்கோழி ஆட் பண்ணியாச்சு. நாட்டுக்கோழி கூட நம்ம மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்து தண்ணி ஆட் பண்ணி நம்ம வேக வச்சுக்கலாம். நாட்டுக்கோழி குழம்பு நம்ம மண் சட்டியில் செஞ்சால் இன்னும் சுவையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மண் சட்டியில் அரிசி கலந்த தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் சாதா தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் போட்டு நல்லா வேக வச்சுருங்க. தண்ணி நல்லா விட்டு வேக வைக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்கு தேவையான மசாலா வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் மிளகு, அடுத்து ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 200 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வதங்கின பிறகு 4 தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஓரளவு நல்லா பாதி வதங்கின பிறகு நம்ம தக்காளி 4 ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் வெங்காயம் நல்லா சுருண்டு வரட்டும். சுருண்டு வந்த பிறகு நம்ம இதில் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ நான் அரை முடி தேங்காய் எடுத்துருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் ஆட் பண்ண பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதில் தேவையான மசாலாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் இதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதுக்குள்ளே நாட்டுக்கோழியும் வெந்துட்டுருக்கு. நீங்கள் குக்கர்லாம் இதே மாதிரி செய்யலாம். நாட்டுக்கோழி இப்போ தான் வெந்துட்டுருக்கு. இப்போ நல்லா வெந்துருச்சு. பாதி வெந்த பிறகு நம்ம வந்து இதில் அரைச்சி வச்ச மசாலா இப்போ நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறோம்ல, அந்த மசாலா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். நாட்டுக்கோழி குழம்பு எப்பயும் தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும், கெட்டியாக வைக்கிறத விட. அதனால் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு தண்ணியாக இருக்குது பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி 1 கிலோ நாட்டுக்கோழி எடுத்துருக்கிறேன். அதுக்கு தகுந்த அளவு தான் நான் சொல்லியிருக்கிறேன். நல்லா கறியும் வந்துருச்சு. நாட்டுக்கோழி குழம்பு கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மண் சட்டியில் வச்சுருக்கனால அது கொதிச்சுட்டே இருக்குது. நம்மளோட நாட்டுக்கோழி குழம்பு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.